இதுல திரு அன்புமணி அவர்கள் பல விஷயங்களை சொன்னார். அதுல முக்கியமான விஷயம் விவசாயிகளுடைய தற்கொலை அப்படின்ற விஷயம். அது திமுக அரசுக்கு எதிரான நரேட்டிவ் கூட ஒண்ணும் இல்ல. ஆட்சி மாற்றம் வேண்டும் அப்படின்னா எதற்கு வேண்டும்? லா அண்ட் ஆர்டர், கஞ்சா புழக்கம், உங்களுக்கு இது போன்ற கேள்விகள்லாம் இருக்குன்றப்போ டெல்டா மண்டலத்துக்கு வந்தோடனே தமிழ்நாட்டிற்கான விஷயங்கள் அப்படின்றது இல்லாம கொங்கு மண்டலம்னா தொழில்மயம் அப்படின்றப்போ இங்க டெல்டா மண்டலத்துக்கு வந்து விவசாயிகள் பிரச்சனை இருக்கு. இப்போ முதல் முறையாக விவசாயிகள் பிரச்சனைன்ற ஒரு முக்கியமான நரேட்டிவை என்டிஏ எடுத்திருக்கோம். என்டிஏ எடுத்திருக்கான தெரியல, எடுக்கலன்னு நினைக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியில டாக்டர் அன்புமணி அவர்கள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா பேசுறாரு. அதை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். 3 கூட்டங்கள்ல நார்மலா வந்து அவர் பேச்சுக்காக அறியப்பட்டவர் இல்ல. அவர் வந்து அவர் கொஞ்சம் நார்மலா பேசுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா மதுராந்தகத்திலையும் சரி, மதுரையிலையும் சரி, இங்கேயும் சரி அவருடைய ஸ்பீச் வந்து தனித்து நின்றது. அது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. நிறைய டேட்டாவோட இருந்தது. அவர் தன்னை அப்படித்தானே போர்ட்ரே பண்ண பாக்குறாரு. நம்ம வந்து ஒரு ஜாதிய ஒரு ஜாதிய அரசியல்வாதி கிடையாது. எனக்கு அப்படி ஒரு பின்புலம் இருந்தாலும் நான் வந்து ஒரு இன்டெலெக்சுவல் பொலிட்டீஷியன் அப்படின்னா மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி 2016 ட்ரை பண்ணாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணும்போது அவங்க வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பீச் கொடுக்குறாரு. அதுவும் கையில எந்த விதமான பேப்பர்ஸும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்றாரு. 8552 கொலைகள் இந்த வருஷத்துல 5 வருஷத்துல மட்டும் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து 800க்கு மேல வந்து பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. நம்ம வந்து குழந்தைகள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. கிருஷ்ணகிரியில் நடந்த சம்பவம், மதுராந்தகத்தில் நடந்த சம்பவம், கோயம்புத்தூர் நடந்த சம்பவம், பல சம்பவங்களை பட்டியலிட்டு டேட்டா வாரியா, ஊர் வாரியா, பேர் வாரியா சொல்லி ரொம்ப ஆச்சரியமா பேசினாரு. அண்ட் எமோஷனுக்கும் குறைவில்லை, டேட்டாவும் குறைவில்லை. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மிக்சரா இருந்துச்சு. அது வந்து அவர் எடுத்து வச்சிருக்க ரொம்ப முக்கியமான விஷயம். திரு எடப்பாடி பழனிசாமி பின்னாடி பேசும்போது அவர் குறிப்பிட்டார், நாங்க தான் மத்திய அரசோட சம்பவத்தோட இந்த டெல்டா பகுதியில் பூரா நாங்க வந்து வேளாண் மண்டலமாக நான் மாத்தி கொண்டு வந்தோம், நாங்க சேஃப் பண்ணோம்னு சொல்லிட்டு நீங்க குறிப்பிட்டது போல இது வந்து திருச்சி அப்படிங்கிறது வந்து அந்த டெல்டா மண்டலத்துடைய ஒரு மத்திய பகுதியா இருக்குது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய மத்திய பகுதியா இருக்கு. தமிழ்நாட்டுடைய 2ஆம் தலைநகர் அழைக்கக்கூடிய அளவுக்கு நிக்குதுன்னு நம்ம பாக்குறோம். சென்டர் ஆஃப் தமிழ்நாடா பாக்குறோம். அப்ப அந்த இடத்துல வந்து இவங்க பேசும்போது ரொம்ப முக்கியமான விஷயங்களை நிறைய குறிப்பிட்டாங்க. சட்டம் ஒழுங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா குறிப்பிட்டாரு. அதுல நிறைய டேட்டாவோட குறிப்பிட்டாரு. விவசாயிகளுக்கான பிரச்சனையும் குறிப்பிட்டாரு. வளர்ச்சிக்கான விஷயங்களும் குறிப்பிட்டாரு. எந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு வந்து எதிர்பார்ப்புக்கு மாறாக செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறது. இன்னும் சொல்ல போனா அந்த மதுபானம் உட்பட கஞ்சா புழக்கம் உட்பட விஷயங்கள்லாம் சொல்லி கிட்டத்தட்ட 8 லட்சம் கிலோ அளவுக்கான கஞ்சா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அப்ப இவ்வளவு பறிமுதல் செய்யப்பட்டது இவ்வளவுன்னா நீ புழக்கத்தில் இருக்க எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கன்னு சொல்லிட்டு மதுபானம் உட்பட பல விஷயங்கள் சொன்னாரு. ரொம்ப எமோஷனலா தாய்மார்களே நீங்க வந்து மனம் மாறுங்க, நீங்க யோசிங்க, இந்த மாதிரி திரும்ப திமுக ஆட்சி கொண்டு வந்துடாதீங்க, நீங்க இந்த ஆட்சி மாற்றம் பண்ணியான்னு சொல்லி சொல்லும்போது நிறைய அப்ளாஸ். அது வந்து நீங்க பேசும்போது ஹியூஜ் கிரௌட், நீங்க இந்த பெரிய பிரம்மாண்டமான கூட்டம். மதுரையில் இவங்க விட்ட சொதப்பலை வந்து இங்க சரி பண்ணாங்க. மதுரையில் வந்து இவங்களால வந்து கிரவுண்ட் கோஆர்டினேஷன் பண்ண முடியல, காவல்துறை இவங்களால சரி பண்ண முடியல. இவங்களுக்குள்ள செக்ஸ் வச்சு தடுத்து சுத்த